இந்தோ டிபெட்டட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. முழுக்க மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ரெகுலர் தான், டெம்பரரி கான்ட்ராக்ட்லாம் இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் நிறைய ட்ரேட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக 12th ப்ளஸ் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நான் 10th மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் நான் 12th டிப்ளமா படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மந்த்லி இன்கம் 8,000லேருந்து 20,000 வரை இருக்கும். ப்ளஸ் அது போக அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அஃபீஷியல் வெப்சைட் இதுதான். இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். இன்னும் அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணலை. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் லாஸ்டில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் டேட் 28 அக்டோபர் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வெப்சைட்டில். லாஸ்ட் டேட் நவம்பர் 26க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அடுத்து ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் இல்லை, ஒன்லி ஆன்லைன் மோடு தான். ஸோ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ட்ரேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏஜ் லிமிட், போஸ்டிங், குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ எல்லாமே குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள், பியூன் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கும். ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டபிள் பியூனுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கான்ஸ்டபிள் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். சரி, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில், ஓகேங்களா, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து அதே கான்ஸ்டபிள் லைன் அண்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் சேம் தான். 10th பாஸ் பண்ணி இந்த லைனிங் ஹேண்ட்லிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் லைன் ஹேண்டில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கான்ஸ்டபிள் ட்ரெஸ்ஸர். இது என்ன ட்ரெஸ்ஸர் அப்படின்னா கிளினிக்கில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி வந்து ஏற்படுத்திச்சு, ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரியோட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவாங்க இல்லையா, அதுதான் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் 1 இயர் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு கிளினிக்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ 1 இயர் ட்ரெஸ்ஸராக ஒர்க் பண்ணி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் காமன் தான், 18 to 25 ப்ளஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். எல்லாமே குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான். ஸோ நான் கெஜெட்டட் அப்படின்னா கிரீன் இங்கில் சைன் பண்ணாதவங்கள நான் கெஜெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெஜெட்டட் அப்படின்னா கிரீன் இங்கில் சைன் பண்ணுற ஆஃபீஸர்ஸை கெஜெட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டெர்லைசேஷன் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது, இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா இது நானும் கேள்விப்படலை. இது ஜாப் ப்ரொஃபைலே நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சேம் அந்த ஸ்டெர்லைசேஷன் ரூம் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அது சம்மந்தமாக கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அது சம்மந்தமாக கோர்ஸ் முடித்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகே தான். ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இது சம்மந்தமாக நீங்கள் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிகனைஸ்டாக இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இன்ஸ்டியூஷனில் அது சம்மந்தமாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து
கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னீஷியன், ஓடி அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர். ஓகேவா, அதாவது 12th பாஸ் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டரில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் அது சம்பந்தம் நீங்கள் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டுமே எலிஜிபிள் தான். ஸோ ஒன்று ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணி ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேவா. அடுத்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட், இதுவும் சேம் தான். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசியோதெரபியில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் அதே தான். இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் உங்களுக்கு ஏஜ் மாறும். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ரேடியோகிராஃபர் 20லேருந்து 28 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து ரேடியோ டைனமிக்ஸில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் லெபார்டரி டெக்னீஷியன், சேம் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆஸ் ஏ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக மெடிக்கல் லெபார்டரியில் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடித்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன ஏஜ் அப்படின்னா 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 20லேருந்து 28 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அந்த 25, 28 அந்த மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு பார் ஆகிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள். யூஆர் ஓபிசி மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரியாக இருந்தால் 100 rupees நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஸோ எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரி மட்டும் 100 rupees ஆன்லைனில் பே பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் அதை நான் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கான டோட்டல் வேக்கண்ட் என்ன, அதில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் என்ன, எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். யூஆர் ஓபிசி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சிக்கு இதில் வேக்கன்சி இல்லை. உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஆரில் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. பட் இடபிள்யூஎஸில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஓபிசி எஸ்டியாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் வேக்கன்ட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஆரில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள். எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. தேவைப்பட்டால் அப்ரோட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஆப்ஷன் தான். மேக்ஸிமம் அப்ரோடில் போட மாட்டாங்க, வித்தின் இந்தியாவில் தான் இருக்கும். இங்கே ஆர் அப்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி லியபிள் டு சர்வ் எனிவேர் இன் இந்தியா ஆர் அப்ரோட். ஸோ சேலரி லெவல் 5 7th லெவல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லெவலாக சேலரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் கெஜெட்டட் குரூப் சி போஸ்டிங் தான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டெம்பரரியாக இருக்கும் 1 yearக்கு. ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஜாயின் பண்ணாலும் 1 year வந்து டெம்பரரி தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு அடுத்து தான் உங்களை பர்மனன்ட் பண்ணுவாங்க. நான் கெஜெட்டட் மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் ஆன் டெம்பரரி பேசிஸ் பட் லைக்லி டு பி பர்மனன்ட் இன் ஐடிபி போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் 1 yearக்கு டெம்பரரி, அதுக்கு அடுத்து ஐடிபி போலீஸ் ஃபோர்ஸில் பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 29லேருந்து 92,000. ஸோ பேசிக்காக உங்களுக்கு 29,000 இருக்கும். ஓகேங்களா. அது போஸ்டிங்கை பொறுத்து மாறும். ஸோ கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 29லேருந்து 92,000 இருக்கும். இதுவே நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு தான் 25லேருந்து 81 இருக்கும். சப் இன்ஸ்பெக்டருக்கு 29லேருந்து 92,000 இருக்கும். ஸோ பேசிக்காக இதில் 29, இதில் ஒரு 25,000 ப்ளஸ் அது போக உங்களுக்கு அலவன்ஸு அதெல்லாமே வந்து ஆட் பண்ணி தருவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஆண்கள் தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து முக்கியமாக செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ முதல்ல ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு இதெல்லாமே இருக்கும். கண்டிப்பாக ரன்னிங் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் மேல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்து ரிட்டன் டெஸ்ட்,
அடுத்து டாக்குமெண்டேஷன், அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அடுத்து டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். செலெக்ஷனில் ஃபிசிக்கலு, அடுத்து உங்களுக்கு ரிட்டர்னு, டாக்குமெண்ட்டு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இது அவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதை எலாபரேட்டாக தரலை. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் மெசேஜ் பண்ண மாட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸில் தான் கேட்குறீங்க. அது தப்பே இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது உங்கள் ஒப்பீனியன் தான். நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு தான் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணலை. ஸோ உங்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நான் டைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவோ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, என்னை பொறுத்தவரையில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, நான் 12th டிப்ளமா முடிச்சிருக்கேன், பட் நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட இது டிசிப்ளினில் எங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை. இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டராக ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் ஒர்க் பண்ணல, நான் ஃப்ரெஷராக தான் இருக்கேன், நான் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கடைசியாக ஒரு போஸ்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, சீரியல் நம்பர் 9ல் கான்ஸ்டபிள் பியூன் அப்படின்னு இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தா போதும். அடிஷ்னலாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் கான்ஸ்டபிள் பியூனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாலும் வேறு யாராவது வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.